Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீ ஜாயிண்டோட அனட்டமி பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அனட்டமியில் ஜாயின்ஸ் எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ணாதீங்க. எல்லா ஜாயின்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸும் அதில் என்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸோட எப்படி அது எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது, என்னென்ன மசில்ஸ் இருக்குது, என்னென்ன மசில் என்னென்ன ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ஜாயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஓகே, இப்போ நம்ம நீ ஜாயின்ஸ்குள்ளே போகலாம். நீ ஜாயின்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு சினாப்சிஸ் மாதிரி பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீ ஜாயிண்ட்டோட ஜென்ரலான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீ ஜாயின்னா என்ன, நீ ஜாயின் நம்ம பாடியில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன வெரைட்டி ஆஃப் ஜாயிண்ட், என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறதையும், ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட லிகமெண்ட்ஸ், என்னென்ன ஜாயின்ட்ஸ்லாம், என்னென்ன லிகமெண்ட்ஸ்லாம் இந்த ஜாயின்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா, லிகமெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிகமெண்ட்ஸ் ஒன்று நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட உள்ள லிகமெண்ட்ஸ் தாண்டி உள்ள இன்டர் காண்டலர் ஏரியா ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இன்டர் காண்டலர் ஏரியா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உள்ள நமக்கு நிறையா லிகமெண்ட்ஸை தாண்டி மெனிஸ்கை, அப்புறம் ஒரு சில பர்ஸா, ஒரு சில லிகமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம இதை தெரியாமல் நம்ம பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி நம்ம இதோட ரிலேஷன்ஸ் பார்ப்போம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதுக்கு சுற்றி இருக்குது அப்படிங்கிறத ரிலேஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இதோட பிளட் சப்ளை, இந்த ஜாயிண்ட்டுக்கு தேவையான பிளட் சப்ளை என்னென்ன ஆர்டரி சப்ளை பண்ணுது, அண்ட் அதுக்கப்புறம் நர்வ் சப்ளை, என்னென்ன நர்வ்ஸ் சப்ளை பண்ணுது, அண்ட் ஃபைனலாக என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஜாயிண்டில், என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பாசிபிள், என்னென்ன மசில்லாம் இந்த மூமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று இந்த நீ ஜாயிண்டோட ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா நீ ஜாயிண்ட் நம்ம பாடியிலே ஒரு லார்ஜஸ்டான, ஒரு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸான ஜாயிண்ட். மற்ற ஜாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த நீ ஜாயிண்ட் ரொம்ப பெருசான ஒரு ஜாயிண்ட், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஜாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இதோட காம்ப்ளெக்சிட்டி ஏன் அப்படின்னா இதில் நம்ம நீ ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஒரே ஜாயிண்ட்டை பிடிக்கும். ஆனால் இதில் 3 ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 3 ஜாயிண்ட் சேர்த்து நம்ம ஒரே ஜாயிண்ட்டை படிக்கும்னு சொல்கிறாங்க. புரியல. இப்போ 3 ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இங்கே ஃபீமரோட லோவர் காண்டல் இருக்கு. ஓகேவா, மேலே ஃபீமரோட சேர்ந்து நமக்கு என்ன ஆர்டிகுலேட் ஆகும், இங்கே டிபியா போன் இருக்கு. இங்கே ஃபீமர் போன் இருக்கு, மேலே கீழே டிபியா போன் இருக்கு, இங்கே நமக்கு ஃபிபுலா போன் இருக்கு. ஓகேவா, இப்போ நடுவில் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னது, ஒரு செசமாய்ட் போன் இருக்கும். எல்லாரும் கண்டுபிடிச்சிப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இதுதான் பேட்டல்லா. ஓகேவா, நீங்கள் கையை வச்சு உங்கள் நீ ஜாயிண்ட்டில் வச்சு பார்த்தாலே இந்த பேட்டலா உங்களால் பால்பேட் பண்ண முடியும். ஸோ தட் ஃபீமர் இருக்குது, டிபியா இருக்குது, நடுவில் பேட்டலா இருக்கு. ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீடியல் ஃபீமரும் டிபியாவும் சேர்ந்துருக்கு. ஓகேவா, ஃபீமர் டிபியாவும் சேர்ந்துருக்கு. இது பேர் என்ன அப்படின்னா மீடியல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட். ஓகேவா, மீடியல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட். இதே மாதிரி நமக்கு லேட்டரலாக செய்கிறது லேட்டரல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட் இருக்கும். மீடியல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட், லேட்டரல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட். இது போக நமக்கு ஃபீமரும் பேட்டலா ஆர்டிகுலேட் ஆகி நமக்கு இங்கே என்ன அப்படின்னா ஃபிமரோ பேட்டல்லா ஜாயிண்ட். ஓகேவா, இப்போ வந்துருச்சா, இப்போ 3 ஜாயிண்ட் இருக்குது. ஃபிமரோ பேட்டலா ஜாயிண்ட் இருக்குது, மீடியல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட் இருக்குது, லேட்டரல் ஃபிமரோடிபியல் ஜாயிண்ட் இருக்குது. இது மூணுமே சேர்த்து நம்ம ஒரே ஜாயிண்ட்டாக என்னவா படிக்கும், நீ ஜாயிண்ட்டாக படிக்கிறோம். ஓகேவா, இதுதான் இதோட ஜென்ரலான ஃபீச்சர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இது என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட், இது நமக்கு சைனவல் ஜாயிண்ட்னு தெரியும். இதில் என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா இது காண்டைலார் வெரைட்டி ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட். காண்டைலார் அப்படிங்கிறது ஏன் அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். நமக்கு மீடியல் காண்டை, ஃபீமரோட இந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம், மீடியல் காண்டைன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம், லேட்டரல் காண்டைன்னு சொல்லுவோம். இதே டிபியாவோட மேலே உள்ள இந்த ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம், இதையும் காண்டைல்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ தட் ரெண்டு காண்டைல் சேர்ந்து நமக்கு ஆர்டிகுலேட் ஆகுறதுனால நமக்கு இது பேர் காண்டைலார் வெரைட்டி ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ 2 போன் சேரப்போகுது. ஓகேவா, 2 போன் சேரப்போகுது அப்படின்னா இந்த 2 போனோட ஏதாவது ஒரு
ஒரு பார்ட்டு தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது சேரும். ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 காண்டல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். சேம் அதே மாதிரி இங்க வந்து நமக்கு 2 காண்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதாவது ஃபீமரோட லேட்டரல் அண்ட் மீடியல் காண்டல். இது வந்து லேட்டரல் காண்டல், இது வந்து மீடியல் காண்டல். ஓகேவா? ஸோ தட் லேட்டரல் அண்ட் மீடியல் காண்டல் இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வி ஹவ் பேட்டலா. பேட்டலாவுமே ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் கீழே டிபியாவில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிபியாவோட 2 காண்டல், இதுக்கும் மீடியல் காண்டல் லேட்டரல் காண்டல் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். ஸோ தட் இது எல்லா ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து நமக்கு என்னவா ஃபார்ம் ஆகுது, ஒரு ஜாயிண்டா வந்து ஃபார்ம் வந்து ஆகுது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இதோட லிகமெண்ட்ஸ், என்னென்ன லிகமெண்ட்ஸ்லாம் இந்த ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லிகமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா சைனவல் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபைபரஸ் கேப்சூல். ஓகேவா? ஃபைபரஸ் கேப்சூலுமே இந்த ஜாயிண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபைபரஸ் கேப்சூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு ஜாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த நீ ஜாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு இங்கே வந்து பேட்லா வந்துட்டு இருக்கு, இங்கே ஃபிபுலா வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல் அப்படிங்கிறது எல்லா சைனவல் ஜாயிண்ட்லையும் இந்த மாதிரி சைனவல் ஜாயிண்ட்டை கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபைபரஸ் கேப்சூல். ஸோ தட் இங்கே வந்து ஃபைபரஸ் கேப்சூல் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபைபரஸ் கேப்சூலுக்கு அடுத்து வந்து நமக்கு லிகமெண்டம் பேட்டல்லே வந்துட்டு இருக்கு. இந்த லிகமெண்டம் பேட்டல்லே வந்து நேம்லேயே இருக்கு. எல்லா லிகமெண்ட்ஸுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு நேம்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் லிகமெண்ட் பேட்டலே அப்படிங்கிறது நமக்கு பேட்டல்லாலேருந்து ஒரு லிகமெண்ட் வந்து அரேஞ்ச் வந்து ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து லிகமெண்டம் பேட்டலே. அதாவது குவாட்ரிசெப்ஸ் டெண்டான் வந்து இங்கே வரும். குவாட்ரிசெப்ஸ் மசிலோட டெண்டான் வந்து இங்கே வந்து பேட்டலால் வந்து இன்செர்ட் வந்து ஆகும். பேட்டலாக்கு அடுத்து நமக்கு வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுறது வந்து லிகமெண்டம் பேட்டலே. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு டிபியல் கொலேட்டல் லிகமெண்ட், டிபியல் கொலேட்டல் லிகமெண்ட் இருக்கு. இந்த டிபியல் கொலேட்டல் லிகமெண்ட்டுக்கு நேம்லேயே வந்துட்டு இருக்கு. டிபியாலேருந்து ஃபீமருக்கு ஒரு கொலேட்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது வந்து டிபியல் கொலேட்டல் லிகமெண்ட். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிபியல் கொலேட்டல் இருந்தால் ஃபிபுலர் கொலேட்டல் லிகமெண்ட் இருக்கும். ஸோ தட் நமக்கு ஃபிபுலர் கொலேட்டல் லிகமெண்ட் அப்படிங்கிறது ஃபிபுலாக்கும் இங்கே ஃபீமருக்கும் கனெக்ட் ஆகுறது ஃபிபுலர் கொலேட்டல் லிகமெண்ட். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒப்ளிக் பாப்ளிட்டல் லிகமெண்ட். ஒப்ளிக் பாப்ளிட்டல் லிகமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒப்ளிக்காக வந்து போஸ்டிவாக உள்ள ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கிறது வந்து ஒப்ளிக் பாப்ளிட்டல் லிகமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்காண்டலர் ஏரியா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த இன்டர்காண்டலர் ஏரியா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த இன்டர்காண்டலர் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு டிபியா வந்துட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த டிபியா வந்து அப்படியே நம்ம மேலே இருந்து இப்படி வந்து நம்ம கண்ணை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபியா வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இங்கே கீழே வந்து இதோட இது இருக்கும், இந்த மாதிரி வந்து டிபியா வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ மேலே வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது உள்ள இந்த டிபியாவுக்குள்ள நிறைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த இன்டர்காண்டலர் ஏரியா. இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மெனிஸ்கை. ஓகேவா? இந்த மெனிஸ்கை அப்படிங்கிறது இந்த டிபியாவை சுற்றி இந்த மாதிரி வந்துட்டு லொக்கேட் வந்து ஆயிருக்கும். இந்த கிரீன் கலர் தெரியல, இதுதான் வந்து மெனிஸ்கை. நம்ம மீடியல் சைடில் உள்ளது மீடியல் மெனிஸ்கை. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டரல் சைடில் உள்ளது வந்து லேட்டரல் மெனிஸ்கை. ஓகேவா? ஸோ தட் மீடியல் மெனிஸ்கை லேட்டரல் மெனிஸ்கை ரெண்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த 2 மெனிஸ்கைக்கும் இடையில வந்துட்டு நமக்கு இந்த இன்டர்காண்டல் ஏரியா வந்துட்டு இருக்கு. இந்த இன்டர்காண்டல் ஏரியாவில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது 1 by 1 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்காண்டல் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு இதோட அதாவது இந்த மீடியல் மெனிஸ்கை முடிகிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹார்ன் சொல்லுவோம். இது வந்து ஆன்டீரியர் ஹார்ன் ஆஃப் மீடியல் மெனிஸ்கை. ஓகேவா? இது வந்து ஆன்டீரியர், முன்னாடி இது வந்து போஸ்டியர். ஸோ தட் ஆன்டீரியர் ஹார்ன் ஆஃப் மீடியல் மெனிஸ்கஸ். அப்புறம் வந்து இங்கே உள்ளது வந்து போஸ்டியர் ஹார்ன் ஆஃப் மீடியல் மெனிஸ்கஸ். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஆன்டீரியர் ஹார்ன் இருக்கு, போஸ்டியர் ஹார்ன் இருக்கு. ஆன்டீரியர் ஹார்ன் அப்படிங்கிறது ஆன்டீரியர், அதோட எண்டு வந்து ஆன்டீரியர் ஹார்ன். பின்னாடி உள்ளது வந்து போஸ்டியர் ஹார்ன் ஆஃப் மீடியல் மெனிஸ்கஸ். அதுக்கப்புறம் 2 இம்பார்ட்டன்டான லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட், அதுக்கப்புறம் வந்து போஸ்டியர் க்ரூஷியல் லிகமெண்ட். ஓகேவா? ஆன்டியா உள்ளது வந்து ஆன்டியர் க்ரூஷியல் லிகமெண்ட், அதே மாதிரி நமக்கு பின்னாடி போஸ்டியா உள்ளது வந்து போஸ்டியர் க்ரூஷியல் லிகமெண்ட். இது வந்து ஷார்ட் ஃபார்மா ஏசிஎல் சொல்லுவோம். அண்ட் இது வந்து பிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து இன்டர்காண்டலர் ஏரியா ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வந்து லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதோட ரிலேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இதை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிலேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரிலேஷன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஹிப் ஜாயிண்ட்லேயும் நம்ம சொல்லியிருப்பேன். ரிலேஷன் அப்படிங்கிறப்போ வந்து என்ன அப்படின்னா
ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி. இந்த ஜாயிண்ட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஜாயிண்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஆன்டீரியர் ரிலேஷன். ஆன்டீரியர் அப்படின்னா நீ ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர் பர்ஸா வந்துட்டு இருக்கு. பர்ஸா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி. ஓகேவா? இதுக்குள்ளே வந்து ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும். இந்த பர்ஸா வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு டென்னான் இருக்குது. இது 2 டென்னானும் உரசாமல் இருக்குது ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று ஒரு டென்னான் இருக்குது, இன்னொரு போன் வந்துட்டு இருக்குது. ஸோ தட் இது ரெண்டுக்கும் நடுவில் இது இருக்கனால மூவ்மெண்ட் பண்ணும்போது இது வரசாமல் இருக்கிறதுக்கு இந்த பர்ஸா வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஆன்டியா பர்ஸா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லிக்மெண்ட் படித்தோம். என்ன லிக்மெண்ட்? லிக்மெண்டம் பேட்டல்லே. ஓகேவா? அதுக்கப்புறம் பேட்டல்லாக்கு சப்ளை பண்ண நர்வ்ஸ் பேட்டல்லா பிளெக்ஸஸ் ஆஃப் நர்வ்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு ஆன்டியா வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா போஸ்டீரியர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு பாப்லேட்டல் வெசல். இந்த போஸ்டீரியர் வந்துட்டு போஸ்டீரியரெலாம் வந்துட்டு நமக்கு மீடியலாக உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ், மிடில் உள்ள ஸ்ட்ரக்சர் போஸ்டோ மிடில் வந்துட்டு இருக்கு. மிடில் அதாவது இப்போ பின்னாடி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நடுவில் இருக்கிறது வந்து போஸ்டோ மிடில். ஓகேவா? இப்போ போஸ்டோ மிடில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு போஸ்டோ மீடியல், நம்ம மீடியல் சைடு இங்கே இருக்குது. ஸோ தட் போஸ்டோ மீடியல். இது லேட்டல் சைடில் இங்கே இருக்கிறது வந்து போஸ்டோ லேட்டல். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போஸ்டோ மிடில் வந்து நம்ம பார்க்கலாம். மிடில் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா போஸ்டோ மிடில். ஓகேவா? போஸ்டோ மிடில் வந்து நமக்கு பாப்லேட்டல் ஃபோர்ஸாக இருக்குது நம்ம படித்தோம். ஸோ தட் அதை ரிலேட் பண்ணி பாப்லேட்டல் வெசல்ஸ் வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டிபியல் நர்வ் வந்து வருது. ஓகேவா? டிபியல் நர்வ் அண்ட் பாப்லேட்டல் வெசல் வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட்ரோ மீடியலில் பார்த்தோம் அப்படின்னா மீடியலில் வந்து மீடியல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் மசிலோட மீடியல் ஹெட் வந்து வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா செமி டெண்டினோசிஸ் வந்து வருது. செமி மெம்பரனோசிஸ் மசில் எல்லாமே வந்து வருது. கிரெசிலஸ் பாப்லேட்டியஸ். ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு போஸ்ட்ரோ மீடியலாக ரிலேட் பண்ணி வந்து வருது. இதே நமக்கு போஸ்ட்ரோ லேட்டலாக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போஸ்ட்ரோலேட்டல். ஓகே, போஸ்ட்ரோலேட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு லேட்டல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ், பிளான்டாரிஸ், காமன் பெரோனியல் நர்வ். ஓகேவா? காமன் பெரோனியல் நர்வ், பிளான்டாரிஸ், லேட்டல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ். இது எல்லாமே வந்து நமக்கு லேட்டல் வந்து வருது. இது வந்து போஸ்டீரியர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன்டி ரிலேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ரிலேஷன் வந்து பார்த்தோம். இப்போ வந்து மீடியலாகவும் லேட்டலாகவும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? மீடியலாக வந்து நமக்கு எல்லாமே மசில்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. மீடியல் கம்பார்ட்மெண்ட் உள்ள மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து வரும். ஓகேவா? சார்டோரியஸ், கிரெசிலஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து செமி டெண்டினோசிஸ், அதுக்கப்புறம் வந்து செமி மெம்பரனோசிஸ். இது எல்லாமே வந்து மீடியலாக வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரேட் சஃபினஸ் வெயின், ஒரே ஒரு வெயின் மட்டும் வருது, கிரேட் சஃபினஸ் வெயின். ஓகேவா? இது எல்லாமே வந்து நமக்கு மீடியலாக வந்து வருது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், நமக்கு லேட்டெல்லாம் வர விஷயம். லேட்டெல்லாம் வந்து பைசெப்ஸ் ஃபெமோரிஸ் டெண்டான். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பாப்லேட்டியஸ் மசிலோட டென்னானோட ஆரிஜின் வந்து லேட்டெல்லாம் வந்து வருது. இது எல்லாமே வந்து ஆன்டீரியர் மீடியல், அப்புறம் வந்து லேட்டல், ஆன்டீரியர் போஸ்டீரியர் மீடியல் லேட்டலோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு பிளட் சப்ளை எங்கேருந்து வருது. ஓகேவா? பிளட் சப்ளை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஒரு ஜாயிண்ட்டுக்கு பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம் அப்படின்னா பிளட் சப்ளை இல்லைன்னா அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒழுங்காக அதால் சர்வை பண்ண முடியாது. ஸோ தட் பிளட் சப்ளை வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் வந்து இந்த பிளட் சப்ளை வந்து நமக்கு வந்து என்னென்ன ஆர்ட்ரி அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஆர்ட்ரி வந்து இது இன்வால்வ் வந்து ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா 5 ஜெனிகுலர் branches of popliteal artery. popliteal arteryயோட ஜெனிகுலர் branches. ஓகேவா? popliteal arteryயோட ஜெனிகுலர் branches வந்து இங்கே சப்ளை வந்து பண்ணுது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா descending genicular branch of femoral artery. ஓகேவா? femoral arteryயோட descending genicular branch. இதோட femoral arteryயோட descending genicular branch வந்து சப்ளை வந்து பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி descending branch of lateral circumflex
femoral artery ஓகேவா. இது எல்லாமே வந்து நமக்கு டிசெண்டிங், அதாவது லேட்டரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் femoral artery டிசெண்டிங் பிரான்ச் வந்து சப்ளை வந்து பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 2 recurrent branches of anterior tibial artery இருக்குவா. anterior tibial arteryயோட 2 recurrent branches வந்து சப்ளை பண்ணுது. அண்ட் ஃபைனலாக 5th வந்து என்ன அப்படின்னா circumflex fibular branch okay circumflex fibular branches of posterior tibial arteryயோட circumflex fibular branches வந்து சப்ளை வந்து பண்ணுது. ஸோ தட் இதெல்லாம் வந்து இதோட பிளட் சப்ளை. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்த பார்ட் 2 வந்து நர்வ் சப்ளை, அப்புறம் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது, என்னென்ன மசில்ஸ்லாம் அது ஹெல்ப் வந்து பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.